அனைவருக்கும் வணக்கம். ஏழை வேண்டுதல் 7 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய வேண்டுதல் வந்து பாத்தீங்கன்னா 9 வருஷம் இழுத்துருச்சு. ஸோ 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வேண்டுதல் வந்து நான் நிறைவேற்றியிருக்கேன். அது என்ன வேண்டுதல்? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல ஆடி கடை வெள்ளியில நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்றினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கோவில் மகாசக்தி மாரியம்மன் கோவில் அப்படிங்கிறத நம்ம சேனல் பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அங்க போய் துர்க்கையை வந்து பார்க்காமலும் மகாசக்தியை பார்க்காமலும் இருந்ததே கிடையாது. அந்த கோவிலுக்கு போய்தான் சங்கடகர சதுர்த்தினா என்ன, அதே மாதிரி முருக வழிபாடு சஷ்டி விரதம்னா என்ன, அப்புறம் தட்சிணாமூர்த்திக்கு வந்து கொண்டக்கடலை மாலை ஏன் போடுறோம், இது எல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி திருவோணத்துல பெருமாள் வழிபாடு, இது எல்லாமே அந்த கோவில்ல அங்க விக்கிரகங்கள் இருக்கு. அங்க வந்து சிலைகளுக்கு அபிஷேகம் ஆராதனை வந்து பண்ணுவாங்க. இது எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து 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 செஞ்சதுனால முதல்லாம் வந்து இப்ப நான் வீட்டுல பூஜை பண்றேன். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போயிடுவேன். திங்கட்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தவிர மற்ற எல்லா நாளுமே வந்து நான் கோவிலுக்கு போவேன். செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா நான் வந்து முருகனுக்கு போய் விளக்கு போட்டு வருவேன். வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்தி போய் விளக்கு போட்டு வந்துடுவேன். வெள்ளிக்கிழமை மகாசக்தி மாரியம்மனுக்கு மஞ்சள் நீர் வந்து வீட்டுல இருந்தே எடுத்துட்டு போய் நான் வந்து அபிஷேகத்துக்கு கொடுப்பேன். அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பேன். திராட்சை மாலை போடுவேன். மாதுளம்பழம் வந்து சமர்ப்பிப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பூக்கள் வந்து நிறைய வாங்கிட்டு போவேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குலதெய்வத்தோட அருளும் இந்த நாகமணி தேவி அம்மனுடைய அருளும் இல்லாம அந்த கோவிலுக்கு என்னால போயிருக்க முடியாது. ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நாகமணி அம்மன் கோவிலுக்கு வந்து அடிக்கடி என்னால போயிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப லாங்ல இருக்கனால நம்ம வந்து உடனே வந்து கிளம்பி போக முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து நமக்கு ஒரு அம்பாள், அந்த நாகமணி அம்மா மாதிரியே இருப்பாங்க அந்த உற்சவர் அம்பாலை பார்த்தா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளால அங்க போக முடியாட்டியும் நம்ம வந்து இங்க வந்து நம்ம அவங்களை வழிபாடு செய்யறோம். எல்லா அம்மாவுமே ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு வழிபட தொடங்கினது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் துர்க்கை வழிபாடு மூலமா நிறைய பெண்களுடைய பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவங்க மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எத்தனை விளக்கு வீட்டுல ஏத்தணும், எத்தனை திரி போட்டு ஏத்தணும், எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த எண்ணெய் போட்டா நல்லது, அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து எண்ணெய் வந்து நம்ம வந்து வேண்டுதல் வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து எப்படி கொடுக்கணும், வீட்டுக்கு வர பெண்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து கவனிக்கணும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் தான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி நவராத்திரி கொலுனா என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அங்க போய் தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கொலுவுல வந்து நம்ம வேண்டது எல்லாமே வந்து நடக்கும் அப்படிங்கிறத அந்த தாய் வந்து பாத்தீங்கன்னா நடத்தியே காட்டுனாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தாய். அவங்களுக்கு வந்து நான் வந்து வேண்டினது என்னன்னா, இந்த வேண்டுதல் நானா வந்து வேண்டல, எங்க வீட்டுல யாருமே வேண்டல. அந்த கோவில்ல இருக்கிற பூஜை பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நான் எப்பவும் போல கோவிலுக்கு போகும்போது நீங்க வந்து குழந்தை பிறந்தா வெள்ளி கிளி வந்து அம்பாளுக்கு வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து நான் வந்து ரொம்ப வந்து அது வந்து அவங்க மேலோட்டமா சொல்லியிருக்கலாம், இல்ல வந்து சொன்னவங்களே கூட மறந்துருக்கலாம். ஆனா வந்து நான் வந்து அன்னையில இருந்து எப்படியாவது வெள்ளிக்கிளி வந்து வாங்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், யோகி பிறந்ததுக்கு அப்புறமே செய்யணும்னு நினைச்சோம், செய்ய முடியல. சரி அவனோட 5 வயசுலயா செய்யணும்னு நினைச்சோம், அப்பயுமே எங்களால செய்ய முடியல. ஆனா பாத்தீங்கன்னா தொடர்ந்து எங்களுடைய பொருளாதார முன்னேற்றமும் சரி, எனக்கு வேலை கிடைச்சது, வீடு கட்டினது, எங்க தொழில் வந்து தனியாகவும் தொடங்கினது, எல்லாமே நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. நான் வேண்டுதல் நிறைவேற்றலைங்கிறதுக்காக அந்த அம்பாள் வந்து எதுவுமே கோவப்படல. எதுவுமே வந்து எனக்கு ஒரு எதிர்மறையான ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே காட்டவும் இல்லை, எதுவுமே கேட்கவும் இல்லை. நான் கோவிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏரியாவுக்கு நான் குடி போனதுக்கு அப்புறம் வாடகை வீட்டுல இருந்து இன்னொரு வாடகை வீட்டுல கொரோனா டைம்ல குடி போனதுக்கு அப்புறமும் நான் வந்து அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பேன், மார்கழி மாசம்னா நம்ம அங்கதானே போவோம் காலையில, நம்ம வந்து காலையிலேயே வந்து 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நம்ம கோவிலுக்கு போவோமே, இப்ப அது முடியலன்னு சொல்லி நினைப்பேன். அந்த மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். எல்லாமே வந்து செய்வாங்க, எனக்கு கனவுல எல்லாம் காட்சி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எனக்கு தொந்தரவு பண்ணதே இல்லை. நீ வந்து கிளி வாங்கி தரலையேன்னு அதான் சொல்றேன்ல, கடவுள் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க மாதிரி கிடையாது. அவங்க வந்து நீ இதை பண்ணாதான் நான் உனக்கு வந்து அன்பு காட்டுவேன் அப்படி இல்லை, நான் மனசார அன்பா இருந்தனால அவங்களும் என் மேல அன்பாதான் இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளியை இந்த வருஷம் நம்ம வந்து வாங்கி வச்சிடணும், 2025 நம்ம செஞ்சிடணும். ஏன்னா யோகிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 9 வயசு ஆச்சு. இனிமேலும் நம்ம தாமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த வருஷம் இந்த வேண்டுதல் வந்து நான் வந்து நிறைவேற்றியிருக்கேன். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் நிறைய இருக்கு, வசதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதுவுமே வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சு சில விஷயங்களை செஞ்சுதான் வந்து நான் அந்த கிளியை வந்து வாங்கியிருக்கேன். இந்த கிளி வாங்குறதுக்கு அந்த சரியான நேரத்துல எனக்கு வந்து அந்த அம்பாள் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து எந்த ஒரு பொருளாதாரத்திலையும் வந்து சிக்கல் இல்லாம இந்த கிளியே இப்ப நான் வெள்ளி ரேட்டு என்னன்னு உங்களுக்கே தெரியும், 120 ரூபா 125 ரூபா விற்கிது ஒரு கிராமே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்துல இந்த கிளியை நான் வாங்குறதுக்கு எனக்கு வந்து அனுகிரகம் பண்ண, அதுவும் ஆடி மாசத்துல கடைசி வெள்ளிக்கிழமையில எனக்கு வந்து அந்த தாய் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றியிருக்கேன். இப்ப இந்த கிளி வந்து எப்படி அம்பாளுடைய அபிஷேகம் இது எல்லாமே நான் அந்த கிளியை எப்படி வாங்கினேன்
அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோல வந்து ஆட் பண்றேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க நம்ம அம்பாளுடைய கிளியை பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்க ஒரு நகை சீட்டு கடையில 500 ரூபாய் சீட்டு வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன், மில்லிகிராம் வர வைக்கிறது. இந்த நகை சீட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 கிராமுக்கு கம்மியா, அதாவது 996 கிராம் தான் வந்து வந்திருந்துச்சு. சரி, நம்ம வந்து எனக்கு சடனா தோணுச்சு, ரொம்ப நாளா கிளி வாங்கி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம், ஆனா வந்து கிளி வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா வந்து எனக்கு அப்பதான் தோணுச்சு. அம்பாள் வந்து நமக்கு எந்த ஒரு சிரமத்தையும் கொடுக்காம அவ அழகா வந்து கிளியை வாங்கிக்கிட்டான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த கிளியோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 53 கிராம் இருந்துச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 8000 சில்லற வந்து வந்துச்சு இந்த கிளி. எனக்கு வந்து அமௌண்ட் வந்து 9200 சில்லற இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மீதியே எனக்கு காசும் இருந்தனால நான் வந்து யோகிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் வந்து கேட்டான். அது வந்து 10 கிராம், அந்த கிராம்ல 10 கிராம்ல சின்ன மெலிசா வந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துட்டு அந்த நகை சீட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிளி வந்து நான் வந்து வாங்கிட்டேன். கிளி ரொம்ப பெருசா, ரொம்ப அம்சமா, ரொம்ப அழகா வந்து இருந்துச்சு. நான் நேத்தே வந்து வாங்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு வந்து பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு, பூ வாங்கி கொடுத்துட்டு, அப்புறம் புடவை வந்து வாங்கியிருந்தேன். மாம்பழ கலர்ல மெரூன் பார்டர் புடவை. இது வந்து திருச்சி மங்களம் தான் வந்து போய் எடுத்தோம். கிளியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கல, நம்ம ஏற்கனவே சீட்டு கட்டினதுதான். அந்த சீட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கிளி வந்து அமைஞ்சு போச்சு. அந்த கிளியும் அந்த கடையில இல்ல. நான் வந்து சொன்னனால அவங்க வெளியில இருந்து வர வச்சு அந்த கிளியை வந்து எனக்கு வந்து காமிச்சு எனக்கு கொடுத்தாங்க. தங்கமா வாங்கினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம தான் போட்டுக்க முடியும். இது வந்து அம்பாளுக்கு உரியது, இது அம்பாளுக்கு போய் சேர வேண்டியது. அதனால வந்து அம்பாலே வந்து சந்தோஷமா வாங்கிக்கிறாங்கன்னு நினைச்சு இந்த ஆடி மாசம் கடைசி வெளியில நிறைவேற்ற வச்ச அந்த மகாசக்தி மாரியம்மனுக்கும் ஆடி 28க்கு தான் குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். நான் ரொம்ப நாளா எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்து அந்த விஷயத்த குலதெய்வத்தோட அருளோடையும் நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு அந்த ஆடி கடைசி வெளியில நிறைவேற்றிட்டேன். அம்பாளுக்கு ரொம்ப அம்சமான மஞ்சள் கலர் புடவை, கிளி, பூ எல்லாமே வந்து வச்சாச்சு. தேங்காய் பழம் நான் உடைக்கல, ஏன்னா என்ன குலதெய்வத்து கோயிலே நம்ம வந்து உடைக்கல. அதனால வந்து இங்கேயும் நான் உடைக்காம இதை கொடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லபடியா வந்து நான் யோகி கையால வந்து கொடுக்க சொன்னேன். கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நல்லபடியா வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க வந்து கோவில்ல நிறைய அக்காங்க தெரிஞ்சவங்க பழைய எல்லாருமே வந்து பேசுறவங்க எல்லாமே வந்து கேட்டாங்க நல்லா இருக்கீங்களான்னு. ரொம்ப சந்தோஷமா தூப தீப ஆராதனை எல்லாமே எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாருமே சொன்னாங்க, அம்பாளுக்கு கிளி ரொம்ப அம்சமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 7 வேண்டுதல் 7 வருஷம் இல்லம்மா, 9 வருஷத்துக்கு மேலேயே நான் வந்து உன்னை காக்க வச்சுட்டேன், இருந்தாலும் எனக்கு நீ நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அங்க இருந்து பூவும் கனியும் வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து வச்சேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நாள் கழிச்சு மகாசக்தி மாரியம்மன் கோயில் வந்து எலுமிச்சம்பழம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இதுவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஆடி கடைசி வெளியில எங்க அத்தையும் வர சொல்லியிருந்தேன், அவங்களும் வந்திருந்தாங்க, எங்க அம்மாவும் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இந்த வேண்டுதல் நிறைவேற்றிட்டேன். இனிமே ஒரு குறையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிம்மதியா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கிளி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இன்னைக்குதான் வீட்டுல மீனாட்சி அம்மனையும் அழைச்சி கடைசி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணியிருந்தேன். கரெக்டா கிளியும் வாங்கி வச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு உங்களை வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தியும் வாழ்த்துக்கள்.